2மே அதிகமா இருக்கு. ஸோ இங்க நல்லா கவனிங்க. இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒரு சில குட்ஸ் அதாவது ஒரு பொருட்கள்னு வச்சுக்கலாம். நீங்க விக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. அந்த பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி உங்ககிட்ட இருக்கிறது விக்காம உங்ககிட்ட ஸ்டாக்கா இருக்கிறது வந்து 3,40,000. ஸோ இந்த ஸ்டாக் வந்து விக்கல. ஃபியூச்சர்ல விக்குமானும் தெரியாது. ஒருவேளை இது வந்து அவுட்டேட்டடா கூட ஆகலாம். ஸோ இவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறது வந்து ஒரு பிசினஸ்க்கு நல்லதான்னு கேட்டா டவுட் தான். இது வந்து எனக்கு விக்குமான்னு தெரியாது, விக்காதானும் தெரியாது. ஸோ இதுல நமக்கு சொத்து அப்படின்ற இடத்துல இந்த அசெட் அப்படின்ற இடத்துல இந்த ஸ்டாக்ஸ் இருக்கும்போது நீங்க பொதுவா பார்க்கும்போது நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி இங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்வென்ட்ரியா இருக்கு. இது வந்து விக்குமான்னு தெரியாது, விக்காதான்னு தெரியாது. ஸோ இத வந்து அசெட் அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு